ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல, அவன் இப்படி வாழ்றான்ல, அவனை மாதிரி வாழணும்ல, என் சொந்தக்காரன் பாரு இவ்வளோ பெரிய ஆளாயிட்டான், அவனை மாதிரி வாழணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. சம்டைம் நம்மளை மறந்து நம்மளே சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாதுங்க. அவங்கள மாதிரி வாழ்றதுக்கு தான் அவங்க இருக்காங்களே. அவங்க அந்த இடத்துக்கு வர்றதுக்கும் கண்டிப்பாக கஷ்டப்பட்டிருப்பாங்க தான். நமக்கு என்ன திறமை இருக்குது, நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம திறமை எப்படி காட்டுறது, எப்படி கொண்டு வருது, இந்த உலகத்தில் நம்ம எப்படி திறமையாக வாழ்கிறது, நம்ம எப்படி பெருசாக வாழலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட திறமையை தான் நம்ம வந்து உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணணும், வாழணுமே தவிர அடுத்தவங்கள பார்த்து வாழ்ந்தோம் அப்படின்னா அது நமக்கு செட் ஆகாது. அவனுக்கு செட் ஆகுறது நமக்கு செட் ஆகுமா? செட் ஆகாது. கண்டிப்பாக நம்மளால் என்ன முடியுமோ அதில் முயற்சி பண்ணலாம். அதில் முயற்சி பண்ணி கண்டிப்பாக வாழ ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக முயற்சி பண்ண கண்டிப்பாக வெற்றி நம்மளை தேடி வந்துட்டே இருக்குங்க. யாரும் முயற்சி பண்ணாமல் சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு செல்லை நோண்டிக்கிட்டு இப்படி செல்லை ஸ்வைப் பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஒன்றும் கதைக்கு ஆக போகிறது கிடையாது.